வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் பொட்டேட்டோ lollipop. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பொட்டேட்டோ lollipop செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுதுகள் 1/2 ஸ்பூனு, பிரெட் கிராம் 1/2 கப் எடுத்துருக்கேன். கோதுமை மாவு 3 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, பெப்பர் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நான் உருளைக்கிழங்கு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். இப்போ இதில் போட்டுருவோம். ஓகேவா, நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு 2 தோல் உரிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை வச்சு நல்லா மசிக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி என்னென்ன போட்டு இன்க்ரீடியன்ட் போட்டு பிழையலான்னு உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா பிழைஞ்சாச்சு. நல்லா சூடு நல்லா ஆற விட்டுட்டு தான் நீங்கள் செய்யணும். அப்படி செய்யக்கூடாது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருவோம். அது கூட கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுதுகள். ஓகேவா, நான் இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்றேன். உங்களுக்கு உரப்பு கூட வேணுமா உரப்பு கூட போட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா, அது கூட நான் கார்ன்ஃப்ளவர் 2 கரண்டி 2 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் பிரெட் கிராம் எடுத்துருக்கேன். இதை இதில் சேர்த்துருவோம். நான் 1/2 கப் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட நம்ம உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. பார்த்து போட்டுக்குங்க. உப்பு பத்தலைன்னா அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. வேஸ்ட் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆச்சு. இப்போ வாங்க உருண்டையாக பிடிக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆச்சு. கை இப்படி சுத்தமாக கழுவிக்கிங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓகேவா, இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நான் 2ஆவது டிப்பு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சுட்டேன். மொத்தம் 20 பீஸ் வந்துச்சு. இப்போ வாங்க எப்படி பொரிக்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, நான் 3 கரண்டி கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இப்போ அது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஓகேவா, உப்பு கொஞ்சமாக அவ்வளோண்டு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கணக்கான அளவு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது.
ஓகேவா? இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ஏன்னா அந்த உருண்டையை வந்து நம்ம இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது கூட நான் வந்து பிரெட் க்ரம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஒன்று எடுத்துருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படி டிப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்பில் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லாம் டிப் பண்ணி பிரெட் க்ரம்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க பொரிக்கலாம். ஓகேவா? சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏன்னா ரொம்ப நேரம் பொரிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுதான். ஓகேவா? ஒன்று ஒன்றா போட்டு இப்படி பொரிச்சிடுங்க. ஆனால் கூட வைக்காதீங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஓகேவா? நான் ஒரு 5 போட்டிருக்கேன், நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மெதுவாக அப்படியே திருப்பி போட வேண்டியதான். ஏன்னா இது வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஓகேவா? ஒன்று ஒன்று அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. ஓகேவா? இப்போ திருப்பி போட்டாச்சு. அந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா வடிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக பொரித்து எடுத்துட்டேன். ஓகே பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி தான் கோல்டன் ப்ரௌனாக வரும். இதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டீக்கு அந்த குச்சியில் வச்சு நீங்கள் அப்படி இந்த மாதிரி குச்சியில் வச்சு சொருவி கொடுத்தீங்களா பிள்ளைங்களுக்கு வந்து லோலிபாப் மாதிரியே இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஓட்டையில் அப்படி சொருவினீங்களா அப்படி கணக்காக வரும். ஓகேங்களா? பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்களா அப்படி தான் சாப்பிடுவாங்க. அது சில்லி சாஸில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.